நினைச்சு பார்க்கவே நெஞ்சம் பதறுது. சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் வெறும் மணல் குன்றுகள் மட்டும்தான் இருக்கு. குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. 40-50 டிகிரி வெயில் மண்டையை பிளக்குது. அப்படிப்பட்ட ஒரு நடு ஷாரா பாலைவனத்துல நீங்க போயிட்டு இருக்கிற வண்டி திடீர்னு பழுதாகி நடுவழியில நின்னா உங்க நிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் ஒரு பெரிய லாரி 50க்கும் மேற்பட்ட மனுஷங்களோட நடுப்பாலைவனத்துல அப்படியே நின்னுடுச்சு. கையில் இருந்த கொஞ்ச நஞ்ச தண்ணியும் உணவும் தீர்ந்து போச்சு. நாக்கு வறண்டு உதடெல்லாம் வெடிச்சு தொண்டை காஞ்சு போய் ஒவ்வொருத்தரா அங்கேயே சுருண்டு விழுந்து சாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மரண கூட்டத்துல இருந்த 2 பேருக்கு மட்டும் எங்கிருந்துதான் தைரியம் வந்துச்சோ தெரியல. எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கணும்னு அந்த சுடுமண்ணுள்ளேயே தொடர்ந்து 50 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிருக்காங்க. அவங்க தப்பிச்சு ஒரு கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற ராணுவ அதிகாரிகளை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அந்த வண்டியில மீதி இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? கேட்கவே நெஞ்சை பதற வைக்கிற அந்த சஹாரா பாலைவனத்துல நடந்த ஒரு கோரமான உண்மை கதையைத்தான் இந்த வீடியோவில் நாம முழுசா பார்க்க போறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற நைஜர் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப ஏழ்மையானவங்க, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அங்க இருக்கிற ஒரு 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், சின்ன குழந்தைகள்னு ஒரு பெரிய கூட்டமே ஒன்னா சேர்றாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசைதான், எப்படியாவது இந்த வறுமையில இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்கிற அல்ஜீரியா நாட்டுக்கு போய் அங்க இருந்து அப்படியே ஐரோப்பிய நாடுகளுக்கு திருட்டுத்தனமா நுழைஞ்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தங்களோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக அவங்க தங்களோட கையில் இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தையும் நகையையும் வித்து அந்த மனித கடத்தல்காரங்க கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கடத்தல்காரன் அவங்க எல்லாரையும் ஒரு பெரிய ஓட்ட உடைசல் சரக்கு லாரியில ஏத்துறான். அந்த லாரியில ஆட்களை ஏத்துறதுக்கு ஒரு வசதியும் கிடையாது. ஆனா வேற வழி இல்லாம தங்களோட விதியை நினைச்சுக்கிட்டு அந்த 50க்கும் மேற்பட்ட மக்களும் அந்த லாரியில ஏறி உட்கார்றாங்க. அவங்களுடைய பயணம் ஆரம்பமாகுது. அவங்க போக வேண்டிய பாதை சும்மா சாதாரணமான ரோடு கிடையாது. உலகத்துலேயே மிகப்பெரிய கொடுமையான சஹாரா பாலைவனம். அந்த பாலைவனத்துக்குள்ள லாரி நுழையுது. சுத்தி முத்தி பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மஞ்சள் நிற மணல் குன்றுகள் மட்டும்தான் இருக்கு. ஒரு மரமோ செடியோ மனுஷ நடமாட்டமோ எதுவுமே கிடையாது. பகல் நேரத்துல வெயில் அடிக்க ஆரம்பிச்சா சும்மா நெருப்பு மாதிரி கொதிக்கும். 50 டிகிரிக்கும் மேல வெயில் மண்டையை பிளக்கும். ஆனா அதே பாலைவனத்துல ராத்திரி நேரத்துல உடம்பெல்லாம் நடுங்குற அளவுக்கு பயங்கரமான குளிர் இருக்கும். இந்த மக்கள் எல்லாரும் அந்த லாரியோட பின்னாடி பக்கத்துல இருக்கிற ஓபன் டாப்ல வெயிலையும் குளிரையும் தாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க கையில கொஞ்சமா தண்ணி கேன்களும் கொஞ்சம் உணவும் வச்சிருக்காங்க. லாரி டிரைவர் அந்த பாலைவன பாதையில ரொம்ப வேகமா வண்டியை ஓட்டிட்டு போறான். நைஜர் நாட்டோட எல்லையை தாண்டி அல்ஜீரியா எல்லைக்குள்ள போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. எல்லாரும் மனசுக்குள்ள ஒரு வழியா நாம தப்பிச்சிருவோம், நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விதி அவங்களுக்கு வேற ஒரு பெரிய மரண பொறியை வச்சிருந்தது. திடீர்னு அந்த லாரியோட என்ஜின்ல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. வண்டியோட முன்பக்கத்துல இருந்து கரும்புகையா வருது. லாரி அப்படியே திக்கி திணறி அந்த நடுப்பாலைவனத்துல நின்னுடுச்சு. வண்டி நின்ன உடனே டிரைவர் கீழே இறங்கி என்ஜினை திறந்து பார்க்கிறான். வண்டியில இருக்கிற ரேடியேட்டர் வெடிச்சு என்ஜின் முழுக்க ஜாம் ஆகி போயிருக்கு. வண்டியை சரி பண்றதுக்கு அவன்கிட்ட எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் கிடையாது, டூல்களும் கிடையாது. அந்த நடுப்பாலைவனத்துல மொபைல் போனுக்கு சிக்னலும் கிடைக்காது. உதவிக்கு யாரையாவது கூப்பிடலாம்னா சுற்றிலும் 100-200 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ண பல தடவை முயற்சி பண்றான். ஆனா வண்டி அசையக்கூட மாட்டேங்குது. அப்போதான் அந்த லாரியில இருந்த மக்களுக்கு ஒரு பயங்கரமான உண்மை புரியுது. நாம எல்லாரும் இந்த நடு பாலைவனத்துல மாட்டிக்கிட்டோம். நம்மை காப்பாத்த இனி யாருமே வரப்போறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வருது. முதல் நாள் முடியுது. எல்லாரும் வண்டியில இருந்த தண்ணியை ரொம்ப கொஞ்சமா குடிச்சு பசியையும் தாகத்தையும் தாங்கிக்கிறாங்க. நைட்டு முழுக்க அந்த கடும் குளிர்ல வண்டிக்குள்ளேயே நடுங்கிக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. 2வது நாள் விடியுது. காலையில 10 மணிக்கெல்லாம் வெயில் நெருப்பு மாதிரி சுட்டரிக்க ஆரம்பிக்குது. வண்டியோட இரும்பு பகுதியெல்லாம் தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு கொதிக்குது. மக்கள் எல்லாரும் வண்டியோட அடியில இருக்கிற சின்ன நிழல்ல போய் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து படுத்துக்கிறாங்க. கையில இருந்த தண்ணி கேன் எல்லாமே காலி ஆயிடுச்சு. சின்ன குழந்தைகள் தண்ணி கேட்டு அழுகுற சத்தம் அந்த பாலைவனம் முழுக்க கேக்குது. ஆனா பெத்தவங்களால அவங்களுக்கு கொடுக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. தாய்ப்பால் கூட வறண்டு போற அளவுக்கு வெயில் கொடுமையா இருக்கு. 3வது நாள் வருது. இப்போ தண்ணி இல்லாததால மனித உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து முழுக்க தீர ஆரம்பிக்குது. நாக்கு அப்படியே வறண்டு போய் உள்நாக்கு வரைக்கும் காஞ்சு போகுது. உதடெல்லாம் வெடிச்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது. தாகத்தோட உச்சக்கட்டத்தால அவங்களால பேசக்கூட முடியல. வெறும் சைகையில மட்டும்தான் பேசிக்கிறாங்க. 4வது நாள் விடியும் போது நிலைமை இன்னும் மோசமாகுது. தாகம் தாங்க முடியாம மக்கள் தங்களோட சொந்த சிறுநீரையே குடிக்கிற அளவுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா உடம்புல தண்ணி இல்லாததால சிறுநீரும் வராம போகுது. அன்னைக்கு மதியம் ஒரு சின்ன குழந்தை தாகம் தாங்க முடியாம அம்மாவோட மடியிலேயே துடிதுடித்து உயிரை விடுது. அந்த தாய் கதறி அழுகுறா. ஆனா அவ கண்ணுல இருந்து வர்றதுக்கு கூட கண்ணீர் இல்லை. அந்த அளவுக்கு உடம்பு வறண்டு போச்சு.
அடுத்த சில மணி நேரத்துல அந்த குழந்தையோட அம்மாவும் அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து போறா. இப்படி 4வது நாள் முடிவுல 4-5 பேர் அந்த லாரியோட நிழல்லையே பிணமா மாறுறாங்க. 5வது நாள் விடியுது. இப்போ வெயில் இன்னும் அதிகமா இருக்கு. தாகத்தால மூளை வேலை செய்யாம போய் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மணலை அள்ளி தின்ன ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா அப்படியே மயங்கி விழுந்து அங்கேயே துடிதுடித்து சாகுறாங்க. அந்த மரண கூட்டத்துல இருந்த 2 இளைஞர்களுக்கு மட்டும் மனசுக்குள்ள ஒரு வெறி இருந்தது. இங்கேயே இருந்தா நாம எல்லாரும் கண்பார்மா செத்து போயிருவோம். எப்படியாவது இந்த பாலைவனத்தை விட்டு வெளியே போய் உதவி கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்றாங்க. அவங்க 2 பேரும் மத்தவங்க கிட்ட நாங்க போய் எப்படியாவது உதவி கூட்டிட்டு வர்றோம்னு சொல்லிட்டு அந்த நடுப்பகல் வெயில்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. காலில் செருப்பு கூட இல்லாம அந்த கொதிக்குற மணல்ல நடக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடக்கும்போதே அவங்க கால்கள் வெந்து போய் தோல் எல்லாம் உரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவங்க அதை பத்தி கவலைப்படாம தங்களோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு திசையே தெரியாத அந்த பெருவெளியில முன்னாடி நோக்கி நடந்துகிட்டே இருக்காங்க. 6வது நாள் வருது. அந்த 2 இளைஞர்களும் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கும் மேலா பாலைவனத்துல நடந்துட்டே இருக்காங்க. அவங்க உடம்புல இருக்கிற சட்டை எல்லாம் தீந்து போச்சு. அவங்களால நேரா நிற்க கூட முடியல. அப்படியே மணல்ல விழுந்து தவழ்ந்து தவழ்ந்து முன்னாடி போறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி இல்லாத தண்ணி இருக்கிற மாதிரி கானல் நீர் தோன்றி மறையுது. ஆனா அவங்க தங்களோட மனசை தளர விடாம எப்படியாவது ஊருக்கு போயிடணும், அங்க வண்டியில சாகுற மற்றவங்களையாவது காப்பாத்திரணும்னு ஒரு வெறியோட தொடர்ந்து நகர்றாங்க. ஒரு வழியா அவங்க சஹாரா பாலைவனத்தோட எல்லையில இருக்கிற அசமகா அப்படிங்கிற ஒரு சின்ன நைஜர் நாட்டு ராணுவ சோதனை சாவடி கிராமத்தை தூரத்துல பாக்குறாங்க. அவங்க உடம்புல இருந்த கடைசி சொட்டு எனர்ஜியையும் வச்சு ஓடிப்போய் அங்க இருந்த ராணுவ அதிகாரிகளோட கால்ல விழுந்து தாகத்தால பேச முடியாம தண்ணி தண்ணின்னு சைகை காட்டுறாங்க. அங்கிருந்த ராணுவம் அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்களே கொஞ்சம் தேற்றி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அந்த இளைஞர்கள் அழுதுகிட்டே 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் எங்களோட லாரி பழுதாகி நின்னுடுச்சு. அங்க 50க்கும் மேற்பட்டவங்க தண்ணி இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படாச்சும் காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. இதை கேட்ட ராணுவ அதிகாரிகள் அதிர்ந்து போய் உடனே நாளந்து பெரிய ராணுவ லாரிகள்ல நூற்றுக்கணக்கான லிட்டர் தண்ணி, குளுக்கோஸ் மருந்துகளை ஏத்திக்கிட்டு அந்த இளைஞர்கள் சொன்ன திசையை நோக்கி பாலைவனத்துக்குள்ள அதிவேகமா போறாங்க. அவங்க லாரியை ஓட்டிட்டு அந்த விபத்து நடந்த இடத்தை நோக்கி போகும்போது வழியெங்கும் வெறும் அமைதியும் பயங்கரமான வெயிலும் மட்டும்தான் இருக்கு. ஒரு வழியா ராணுவ குழுவினர் அந்த பழுதான லாரி இருக்கிற இடத்தை எட்டி பிடிக்கிறாங்க. ஆனா அவங்க அங்க போய் வண்டியை நிறுத்தின உடனே ஒட்டுமொத்த பாலைவனமே உறைஞ்சு போற அளவுக்கு ஒரு பயங்கரமான பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அந்த லாரியோட அடியிலையும் சுத்தியும் இருந்த 49 பேரும் தண்ணி இல்லாத தாகத்தோட கொடுமையால அந்த சுடுமணல்லையே துடிதுடிச்சு பரிதாபமா செத்து கிடந்தாங்க. அவங்க உடம்பெல்லாம் வெயில்ல கருகி போய் அடையாளம் தெரியாத அளவுக்கு பிணமா மாறி இருந்தது. அந்த மீட்பு குழுவினர் எவ்வளவோ தேடி பார்க்கறாங்க. ஆனா அங்க இருந்த 49 பேர்ல ஒருத்தர் கூட உயிரோட இல்ல. அந்த 2 இளைஞர்கள் மட்டும் 50 கிலோமீட்டர் தூரம் மரண போராட்டம் நடத்தி நடந்து போய் தப்பிச்சாங்க. ஆனா அவங்க மத்தவங்களை காப்பாத்த நினைச்சு கூட்டிட்டு வந்த உதவி அவங்க போய் சேர்றதுக்குள்ள காலம் கடந்து போயிடுச்சு. வறுமையோட கொடுமையால தங்களோட வாழ்க்கையை மாத்தணும்னு கிளம்புன அந்த 49 ஏழை மனிதர்களோட கனவுகளும் வாழ்க்கையும் அந்த சஹாரா பாலைவனத்தோட மணலுக்குள்ளேயே புதைஞ்சு போன அந்த சோகமான சம்பவம் ஓட்டு மொத்த நாட்டையே உலுக்கி இருக்கு. இந்த சஹாரா பாலைவன பேரழிவு வெறும் ஒரு விபத்து மட்டும் கிடையாதுங்க. இது உலகத்துல இருக்கிற வறுமையும் மனிதர்களோட வாழ்வாதார போராட்டமும் எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கறத நமக்கு உணர்த்துற ஒரு கசப்பான உண்மை. தங்களோட குடும்பத்தை காப்பாற்றணும், எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும்னு நினைச்சு புறப்பட்ட அந்த 49 பேரோட கனவுகளும் வாழ்க்கையும் இன்னைக்கு அந்த பாலைவனத்து மணலோட மணலா புதைஞ்சு போயிருக்கு. ஒரு சொட்டு தண்ணீரோட அருமை என்னன்னு நமக்கு புரிய வைக்கிற அதே நேரத்துல அந்த 2 இளைஞர்கள் காட்டிய அசாத்தியமான மனுறுதி நமக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுகள்ல வறுமையின் காரணமா இதே மாதிரி ஆபத்தான முறையில பாலைவனங்களையும் கடல் வழிகளையும் கடக்க முயற்சி பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களோட உயிரை இழந்துட்டே தான் இருக்காங்க. இந்த அவலநிலை மரணம்னா உலக நாடுகள் அனைத்தும் உண்ணா சேர்ந்து இந்த சட்டவிரோத மனித கடத்தலையும் ஏழை நாடுகளோட வறுமையையும் ஒழிக்க முறையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவுல உங்களை வந்து பார்க்குறேன். कल्पना कीजिए, आप एक ट्रक में सवार हैं। चारों तरफ सिर्फ रेत ही रेत है। जहां तक नजर जाती है कोई शहर नहीं, कोई गांव नहीं, कोई सड़क नहीं। तापमान 45 डिग्री से भी ऊपर है। पानी की आखिरी बोतल खाली हो चुकी है। मोबाइल में नेटवर्क नहीं है। और तभी आपका ट्रक बंद हो जाता है। पहले लोग उम्मीद करते हैं कि शायद कुछ घंटों में गाड़ी ठीक हो जाएगी, लेकिन घंटे दिनों में बदल जाते हैं। और फिर
शुरू होता है इंसान और प्रकृति के बीच एक ऐसा संघर्ष जिसमें